ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபுட் அண்ட் ஈட். இன்றைக்கி நம்ம சேனலில் பப்பாளி பழத்தினோட நன்மை தீமைகள் தாங்க பார்க்க போகிறோம். எதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் படிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பப்பாளி பழத்தை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோங்க. பப்பாளி பழத்தினோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா மெக்சிகோ தாங்க. உலகத்துலேயே அதிக அளவு பப்பாளி பழம் உற்பத்தி செய்கிற நாடு நம்மளோட இந்தியா தான். இந்தியாவில் வருஷத்துக்கு சராசரியாக 5.5 மில்லியன் டன் பப்பாளி வந்து உற்பத்தி பகுதிகளில் மட்டும்தாங்க அதிகமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீசனில் மட்டும்தான் பப்பாளி பழம் வந்து ஃபஸ்ட்லாம் கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லேயுமே பப்பாளி பழம் வந்து அதிகமாகவே நமக்கு கிடைக்குது. பப்பாளி பழத்தில் இருக்கிற நன்மைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, பப்பாளி பழத்தில் வந்து வைட்டமின் சி அதிக அளவு இருக்குங்க. இது வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பப்பாளி பழத்தில் அதிகமாக சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து கால்சியம் ஆக்சிலேட்டின் அளவு வந்து நம்ம உடம்புல ரொம்பவே அதிகரிக்குது. இப்போ பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால அதில் இருக்கிற விட்டமின் ஏ அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் வந்து நம்ம கண் ஆரோக்கியத்தை வந்து நல்லா வச்சுருக்கோங்க. பப்பாளி பழத்தில் இருக்கிற நார்ச்சத்து நீரிழிவு நோய்க்கு மருந்தாக பயன்படுது. ஒரு சின்ன அளவு பப்பாளி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சுமார் ஒரு 3 கிராம் நார்ச்சத்து வந்து நமக்கு கொடுக்குங்க. ஒரு சின்ன பப்பாளி சாப்பிட்டோம்னாலே நமக்கு 3 கிராம் நார்ச்சத்து வந்து கிடைக்கும். பப்பாளி பழத்தில் இருக்கிற பாப்பைன் நொதி அப்படிங்கிறது வந்து நம்ம செரிமானத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பப்பாளி பழத்தில் வந்து நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதுனால மோஷன் ப்ராப்ளம், அதாவது மலச்சிக்கல் வராமல் தடுக்குங்க. பப்பாளி பழத்தில் இருக்கிற பொட்டாசியமும் அப்புறம் அதிகப்படியான விட்டமின்ஸும் வந்து இதய நோயிலேருந்து நம்மளை ரொம்பவே காப்பாற்றும். அது மட்டும் இல்லாமல் பீட்டோ கரோட்டின் அப்படிங்கிற ஒரு சத்து வந்துட்டு பப்பாளி பழத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது வந்துட்டு ஆஸ்துமாவை வந்து குணப்படுத்துகிற ஒரு மருந்து பொருளாகவும் பயன்படுதுங்க. பப்பாளியில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் வந்து பீட்டோ கரோட்டின் வந்து இருக்கிற ஒரு மருந்து பொருளாகவும் பயன்படுதுங்க. ஸோ புற்றுநோய் இருக்கிறவங்க வந்துட்டு பப்பாளி பழத்தை அதிகமாக சாப்பிட்றது அவங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பப்பாளி பழத்தை வந்து அதிகமாகவும் சாப்பிடக்கூடாதுங்க. அது மட்டும் முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் வந்துட்டு பப்பாளி பழத்தை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிடணும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறவங்களும் வந்துட்டு பப்பாளி பழத்தை அவாய்ட் பண்ணிடணும். இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப சூடுங்க. ஸோ எதையுமே வந்துட்டு அளவோடு சாப்பிட்டு நீண்ட